ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்படியும் ஒரு கஸ்டமர் இருப்பாங்களா அப்படின்னு இருந்தாங்க சிஸ்டர். இந்த கஸ்டமர் எப்படின்னா, மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சிங்க சிஸ்டர், என்னால் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இல்லைங்க சிஸ்டர், நான் வந்து கும்பாபிஷேகம் நான் வரேன், எனக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சி கொடுங்க, நான் இங்கே எங்கேயுமே தைக்கிறது எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒரு மிஷின், பழைய மிஷின் இருக்குதுங்க சிஸ்டர், நான் ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 ப்ளவுஸ் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுதும் அவங்க நாத்தனார்துமே ரெண்டுமே கைக்கும் கழுத்துக்கு வந்து கேலப்ஸ் டிசைன் வைக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து கேலப் வந்து அதிகமாக நான் தைச்சது கிடையாதுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கைக்கு போடுறதும் கழுத்துக்கு ஒரு பர்ஃபெக்டாக போடுறதும். என்கிட்ட வந்து இன்னொரு விஷயம், மிஷினும் கிடையாது. வேறு ஒருத்தருடைய பழைய மிஷினை நம்பி தான் இந்த டிசைன் நான் கட் பண்ணின்னு இருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துச்சுங்க ஃபினிஷிங்கு. கை கட் பண்ணிட்டேன். கை கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துனே இருங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து கேலப்ஸ் டிசைன் போடுறதுக்கோசரமே ஒரு ஸ்கேல் வாங்கி நான் பார்த்தேன். சரி, அது மாதிரி நாம்ளும் வாங்கி பார்க்கலாமே, நம்மளுக்கு தான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாலுமே. ப்ளவுஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்களும் சொன்னாங்க, அக்கா நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு எனக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இங்கேயே போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ப்ளவுஸும் இருந்துச்சு. ஆனால் அளவு ப்ளவுஸ் தராமல் இருந்தாங்க. அளவு ப்ளவுஸ் கொடுத்து அதையும் தைச்சிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இப்படியும் ஒரு கஸ்டமர் இருப்பாங்களான்றது எனக்கு நிஜமாலுமே தெரியலங்க. இப்படி தாங்க நம்ம தைக்கிற எல்லா கஸ்டமரும் இவங்கள மாதிரி ஆகிட மாட்டாங்க, சரிங்களா? இவங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்திருக்கும். இவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம தைக்கிற ஒரு 10 பேர்த்தில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர்த்துக்குனாச்சும் நம்ம தைக்கிறது வந்து லூஸாகவோ டைட்டாகவோ இல்லை செட் ஆகாதவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா கஸ்டமரையும் நம்ம தப்பாக நினைக்கவும் கூடாது, எல்லா கஸ்டமரையும் நம்ம பாராட்டவும் கூடாது, சரிங்களா? நான் ட்ரை பண்ணுற மாதிரி நீங்களும் ஒரு கேலப்ஸ் டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தாங்க இருக்குது. அந்த ஸ்கேல் வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். தச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே டிசைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய இது பாருங்கள், நம்மக்கிட்ட மிஷினும் கிடையாது. அந்த இருக்கிற பழைய மிஷினு எப்படி இருக்குன்ற ஒரு இதுவும் எனக்கு கிடையாது. ஆனாலும் அந்த மிஷினை நம்பி நான் இந்த டிசைன் போட்டேங்க. பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த 2 ப்ளவுஸ் மட்டும்தாங்க அந்த மிஷின் தைச்சிச்சு. அது வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியல. மோட்ரு திரும்பவும் ரிப்பேர் ஆகிடுச்சி, தைக்கவே இல்லை. அப்படியே உடம்புக்கு. ஆனால் இப்போ தாங்க நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேனே. அது வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இது பண்ணலாமா இல்லை பானைக்கில் இது பண்ணலாமா அப்படின்ற டவுட்டு நிறைய வந்துடுச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி தாங்க நான் கட் பண்ணேன். ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக வந்துடுச்சு. உள்ளே வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேங்க. கேன்வாஸ் வைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி நான் இதை வந்து தைச்சிருக்கேன். இது அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் தான். ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன், இன்னொரு கட்டிங் வீடியோ போடலை. நடுவில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இதிலே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பும் கொண்டுக்கலாம், முக்கோண ஷேப்பும் கொண்டு வந்துக்கலாம், இது மாதிரி கோடு போடுறதும் போட்டுக்கலாங்க. அவங்களுக்கு வந்து இது பட்டி வந்து கொஞ்சம் மேலேயே இருக்குது, பட்டி இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், நீங்களே பாருங்கள். அது வந்து முன்கழுத்துக்கும் நம்ம கொண்டு வரலாமா இல்லை பேக் சைடோடு விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் போட்டேங்க. ஆனால் போட்டுட்டு பார்த்து தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம வந்து ரொம்பவும் டிசைன் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த மிஷின் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலையை சிம்பிளாக குறைச்சிக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முன் சைடு போடுற வந்து கேலப்ஸ் நான் போடலை. பீஸ் அப்படியே நான் மாற்றி அப்படியே நான் கட் பண்ணிக்கினேன். பட்டி இறக்கம் கேட்டதால் பட்டி இறக்கி வச்சிட்டேங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு உட்காந்துருக்கிறத விட அந்த விஷயம் தெரிஞ்சின்னு, இது நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம்
அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணி செய்கிறதுல தப்பே கிடையாது. நான் அப்படி தான் ஸ்கேல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், டேப் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி வந்து அளவு ப்ளவுஸ் மட்டும்தாங்க. அந்த அளவு ப்ளவுஸை வச்சு தாங்க நான் தைப்பேன். இப்போ வந்து பேக் சைடு கொண்டு வந்துட்டேன். பேக் சைடு டிசைனுமே ஃபஸ்ட்டு வந்து அதில் வைக்கும் போது கேலப்ஸ் வந்து பெருசாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் அதை ஓரம் கட்டிட்டு ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் எந்த அளவுக்கு பொறுமையும் நிதானமும் நம்மளுக்கு இந்த வேலையில் வேணும். நான் கன்ஃபியூஷனே ஆகாமல் எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை கட் பண்ணியிருந்தேன்னா நிஜமாலுமே அந்த ப்ளவுஸ் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்காது. நிறுத்தி நான் பொறுமையாக பார்த்து அதுக்கப்புறம் தைக்க பார்த்துதாங்க எனக்கு வந்து இவ்வளோ ஒரு நீட்னஸ் இது கொடுத்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள் அது எப்படிலாம் நான் குழப்பிருப்பேன்னு. அப்படி போட்டோடனே அது பா நெக்கோடைய ஷேப் வந்துச்சு. எங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் வேணும், பா நெக் வேணாம் அப்படின்னோடனே அப்படியே நான் பீஸை வந்து மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் அது எப்படி வருதுன்னுட்டு. அது வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ரவுண்டு கொடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு கொடுத்து போட்டு பார்த்தேன். ரவுண்டு கொடுத்து போட்டு பார்க்குற போது ஓரளவுக்கு நல்லதாங்க இருந்துச்சு. திரும்பவும் கன்ஃபியூஷன் தான். வெட்டலாம், அப்படியே திருப்பிக்கலாம். ஏன்னா இது நம்ம 4-5 சாக் பீஸில் வந்து மார்க் பண்ணோம்ல, அதனால கொலப்ரேஷனாக இருக்கும். நம்ம அப்படியே வந்து திருப்பிட்டோன்னா நம்ம கொஞ்சம் நீட்னஸாக இப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணும் போதே நான் ரவுண்ட் ஷேப்பை கொடுத்துட்டேன் பாருங்கள். ஏன்னா இந்த கேலஸ் பொறுத்த வரைக்கும் ரவுண்டை விட இது பானைக்கை விட ரவுண்ட் நெக்கு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு நான் ரவுண்ட் நெக்கு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணுவேன் பாருங்கள். எவ்வளோ கன்ஃபியூஷனுங்க எனக்கு. அந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. கட் பண்ணுறதுக்குள்ளே இது கரெக்டாக வருமா வராதா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக வருமா, நம்ம கேன்வாஸ் வச்சு முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்ம பவர் மிஷினில் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைப்போம். ஆனால் இந்த மிஷினில் வந்து நம்மளால் 10 ப்ளவுஸ்லாம் தைக்க முடியலங்க. குறைஞ்சபட்சம் 2 ப்ளவுஸ் தாங்க தைச்சேன். டிசைனை கட் பண்ணுறதுக்கு நான் குழம்புன பாருங்க ஒரு குழப்பம். அது நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோடைய இதில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் தைச்சி முடிக்கிற வரையுமே இது எப்படி வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டிசைனை நான் போடணும் அவ்வளோதான் அப்படின்னு ஆனாலும் இந்த டிசைனை நான் போடணும், அவங்களுக்கு நான் போட்டு தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ரொம்ப ஆசை. அவங்க இப்போ ஒருத்தருக்கு ட்ரை பண்ணி நம்ம தைச்சி கொடுத்தா தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த பயம் இல்லாமல் வரும் வெற்றிகரமாக அந்த டிசைன். ஆனால் எனக்கே நிஜமாலும் சிரிப்பு வந்துச்சுங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாமாவே, என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்கள் குழம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். என்னுடைய குழப்பம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேகா துரைமுருகன் யூடியூப் சேனல். நானும் வந்து பெரிய டெய்லர்லாம் கிடையாதுங்க, குட்டி குட்டி சின்ன டெய்லர் தாங்க. நல்லா இருக்கா பாருங்கள். இவ்வளோ குழப்பத்துக்கு அப்புறம் அந்த டிசைன் போட்டேன். நிஜமாலுமே எனக்கு சிரிப்பு வருதுங்க. லேஸ் வச்சு தைச்சிட்டு போயிட்டே இருந்துருவோம். அதை விட இன்னொரு குழப்பம்னா தெரியுமாங்க, இதுதான். சரி நம்ம முன்னாடியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் நிறைய தைக்கிறப்ப தப்பு பண்ணியிருக்குமே. ரைட் சைடு லெஃப்ட் சைடு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக ரைட் சைடில் போட்டோன்னா என்ன பண்ணுறது, இல்லைனா லெஃப்ட் சைடில் போட்டோன்னா என்ன பண்ணுறது. வேணாம் நம்ம தைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டருக்கே நான் போகலைங்க. எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு கையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கை கட் பண்ணி எடுத்துகிட்டு உடம்பு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேன்வாஸ் வந்து இருந்துச்சு, சரி நம்ம கேன்வாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன்வாஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அழகாக நச்சுன்னு ஒரு ப்ளவுஸ் தைச்சாச்சு. என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை இருக்குல்ல, நம்ம எதனா ஒரு விஷயத்த தெரியலன்னு சொல்கிறத விட அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுது, தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னொரு ப்ளவுஸையும் கட் பண்ணேன். ஆனால் நான் ஒரு ப்ளவுஸோடைய வீடியோ மட்டும்தான் போட்டேன். ஏன்னா நம்ம தான் கட் பண்ணிட்டோம்ல, திரும்ப வந்து நான் இதே கேர்லெஸ் டிசைன் வச்சு உங்களுக்கு அழகாக பொறுமையாக நான் மார்க் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். நானும் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும், நானும் கற்றுக்கின மாதிரி இருக்கும். அப்படி தாங்க இப்படி போட்டேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் என் வீடியோ எல்லாத்துக்கும் போகும். நானும் வந்து கிளாஸ்லாம் போய் டைலரிங் கற்றுக்கல, வீட்டில் இருந்தே தான் தைக்கிறவங்கள பார்த்தே தான் கற்றுக்கினேன். ஏன்னா டைலரிங் கிளாஸ் போக கூட என்கிட்ட காசு இல்லை, அதனால் நான் போகலை. குழந்தைங்க அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.